வணக்கம் நண்பா. 2026ஆல 12வது முடிக்க போறீங்களா? என்ன படிக்கலாங்கிற குழப்பம் கண்டிப்பா இருக்கும். ஆனா பழைய காலத்து மாதிரி வெறும் இன்ஜினியரிங், டாக்டர் மட்டும்தான் கெரியர்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது ஏஐ மற்றும் ஸ்மார்ட் டெக் உலகத்துல. இன்னைக்கு வீடியோல 2026க்கு அப்புறம் செம டிமாண்ட்ல இருக்க போற டாப் 5 ஸ்மார்ட் டெக் ஐடியாக்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவது, ஏஐ மற்றும் டேட்டா சயின்ஸ். 2026ல நீங்க காலேஜ் போகும்போது வெறும் கோடிங் மட்டும் தெரிஞ்சா போதாது. ஏஐ டூல்ஸை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். என்ன படிக்கலாம்? டெக் ஏஐ மற்றும் டேட்டா சயின்ஸ் அல்லது பிசிஏ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஏன்? இப்போ எல்லா கம்பெனியும் டேட்டாவை வச்சு தான் இயங்குது. நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆனா சம்பளம் லட்சக்கணக்கில் இருக்கும். அடுத்ததா, சைபர் செக்யூரிட்டி. உலகம் முழுக்க டிஜிட்டல் மயமாகும் போது ஹேக்கர்ஸ் தொல்லையும் அதிகமாகும். அதனால 2026ல இந்த துறைக்கு செம டிமாண்ட் இருக்கும். ஐடியா: நீங்க ஒரு எத்திக்கல் ஹேக்கர் ஆகலாம். கோர்சஸ்: பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி அல்லது ஸ்பெஷலைஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் சிஇஹெச். டிஜிட்டல் சொத்துக்களை பாதுகாக்கிறது தான் உங்க வேலை. டெக்னாலஜினா வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல, விவசாயத்திலையும் செம ஸ்மார்ட் ஐடியாக்கள் வந்துடுச்சு. கரியர்: பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வித் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஐடியா: ட்ரோன் மூலமா மருந்து தெளிக்கிறது, மண்ணோட ஈரப்பதத்தை சென்சார் வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு. இது ஒரு டெக் அக்ரி துறை. இதுக்கு அரசு மற்றும் தனியார் துறையில அதிக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வரைபடத்துல ஆர்வம் இருக்கா? அப்போ UI/UX டிசைன் உங்களுக்கு பிடிக்கும். ஐடியா: ஒரு ஆப் அல்லது வெப்சைட் எப்படி அழகா ஈஸியா இருக்கணும்னு டிசைன் பண்றது தான் இந்த வேலை. 2026ல இதோட வளர்ச்சி இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். கடைசியா ஒரு சின்ன டிப்ஸ்: நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சைட்ல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கோங்க. இது 2026ல உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.